ஐயா. தம்பி நோபல் சொல்லுங்க. ஐயா உங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எப்படி ஆபீஸுக்கு வந்தேன். நம்ம சரி சரி சரி. அவ்வளவு எனக்கு வேண்டிய பயில தான் வந்து நிக்கலாம். சரி சரி சரி. நான் தான் திறக்க போறேன், என்ன அடிப்படா அப்படின்னு. உடனே அது எப்படி அடிப்போம்? எப்படி நீ இதுல வந்திருக்க, உன் தொழிலுக்கு எவ்வளவு வாங்கினானே 40,000 வாங்கிருக்கோம் அப்படின்னா. அப்ப ஒரு ஆளுக்கா? இல்ல மொத்தம் 2 டீம், ஒரு டீமுக்கு 20,000. சரி. அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அத பேசும்போதே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சரி. அதான் இப்போ நம்ம அருள்மாணிக்கம் சார் கூட தான் இருக்கேன் ஆபீஸ்ல கத்திட்டுல. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 10-50 வக்கீல் இருக்காங்க. சரி சரி எல்லாரும் நாங்க சேர்ந்து உள்ள போட்டுமா நீங்க ஒரு உள்ள ஆமா அவங்கள அடிச்சு தூக்கி எடுத்து வெளியே போடுங்க, வேற பாத்துக்கிடும். ரைட். அந்த பையங்க நாங்க நமக்கு சப்போர்ட்டா எடுத்துருவேன். நீங்க ஒரு வார்த்தைக்காக தான் காத்திருக்கோம். சரி சரி. அவங்கள தூக்கி தூர போட்டு தான் சரி போடுவோம் நாம. இவங்க அருள்மாணிக்கத்தை கொடுக்க நீங்க பேசிருக்கீங்க. அவருக்கு அடிக்கணும் தான் நினைச்சேன். ஹலோ குட் மார்னிங். ஐயா சொல்லுங்க. அதாவது நான் இப்போ இவர்கிட்ட பேசினேன், ஜெகன்கிட்ட பேசினேன். சரி. இவர் எங்க போனாலும் இதே தான் தூர்ல சொன்னா கேட்க மாட்டாரு. நீங்க பொசிஷனை விட்டுறாம பிடிச்சிக்கங்க, தூர போடுங்க, போலீஸ் எல்லாம் வந்து ஒண்ணும் பயப்படாங்க, நம்ம மேல பாத்துக்கிடும் அப்படின்றாரு அவரு. சரி சரி. ஆமா, நீங்க வந்து பொசிஷனை மட்டும் விட்டுறாங்க, கிளீனா அவ்வளவு பொசிஷனே கையில வச்சுக்கோங்க. சரி. ஏன்னா கோர்ட்டுக்கு போனாலும் போகணும், அதனால இங்க எதையும் விட்டுறாங்க, போலீஸ் எல்லாம் ஒண்ணும் வராங்க வெளியாகணும், கேஸ் போட மாட்டான், பாத்துக்கிடுவோம் இருக்காரு. சரி சரி. ஆமா, இப்போ டைரக்ஷன் ஆபீஸ்ல கூடி நிக்கணும், அவங்கள விரட்டி விடணும், உள்ள நுழைய விடாம பண்ணணும். அப்ப அங்க போயிரட்டா? இதையும் விட்டுறாங்க, பாத்துக்கோங்க. 2 சாவி அங்க எல்லாம் இருக்கு. இதை பூட்டி சாவியை கையில வச்சுக்கோங்க. சரி சரி சரி. இல்ல ஒரு டீம் அங்க அனுப்புங்க, ஜெனியன் குரூப் அங்க அனுப்புங்க. அப்படியா? என்ன செய்யலாம்னு பாருங்க, எது சரின்னு பாத்து. கொஞ்சம் ஆட்கள் அங்க போனாதான். ஆமா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. ஆமா ஆமா, அவனோட உள்ள விடாம வெளியே வரட்டணும். சரி, நான் அங்க அப்படி மெதுவா கூப்பிட்டு அங்க போறேன். சரி சரி சரி. நான் ஒரு நிமிஷம் ஐயா பேசுறேன். ஹலோ சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம கனிமொழி மேடத்திட்ட பேசிட்டு அவங்க காயாமொழிக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்காங்களா? ஆமா. மதியானம் ஒரு 12 மணிக்கு மேல என்கிட்ட டைமிங் சொல்றாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அங்கே போயிருவோம் ஐயா, நேர்ல போய் இருந்து போன்ல பேச வைப்போம். சரி 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 சரி. போய் அப்ப நம்ம முன்னாடியே பேச வச்சிருவோம் நான். சரி 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 சரி. அதனால மத்தியானம் நம்ம அப்பாயின்மெண்ட் தருவாங்க, நீங்க ரெடியா இருங்க. சரி சரி. உள்ள நிப்போம் உங்களுக்காக. ஓகே, தேங்க் யூ. நீங்க அலர்ஜியா நினைக்காதீங்க, நினைக்காதீங்க. சரி தம்பி, நியாயத்துக்கு நிக்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். சரி 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 சரி. ரைட் ரைட். ஓகே பாய். ரைட். அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நெடுங்காலமாய், அதாவது 2 வருடங்கள் கழித்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருந்து உங்களுக்கு, எனக்கல்ல, திருச்சபை பிள்ளைகளுக்கு, அதுவும் மற்ற 25 டயசிஸில் உள்ளவங்களுக்கும். அதாவது 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி நெல்லை திருமண்டல அலுவலகத்தில் இந்த ஞான திரவியம் மற்றும் இந்த பட்டணப்பொடியெல்லாம் பெரிய ரவுடிசத்தை வைத்து, குண்டர்களை வைத்து திருமணத்தை பூட்டி வைத்தார்கள். அதற்கு காரணம் பழையபடி ஒருக்கா உங்களுக்கு சொல்கிறேன். அவர் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்லலாம் இந்த ஞான திரவியம் எக்ஸ்எம்எல்ஏ எக்ஸ்எம்பி அப்படி கட்ட வார்த்தை சொல்லி அப்படி அடிக்க போகிறமே ஆக்ஷன்லாம் பண்ணுவார். அதனால இப்போ உள்ள பேராயர் பர்னபாஸ் அவரை டிஸ்மிஸ், ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரி ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதில் வந்து கரஸ்பாண்டன்ஷிப்பை டிஸ்மிஸ் பண்ணி அதற்கு மேலே வேற ஒருத்தரை நியமித்தார்கள். அந்த நேரத்தில் இவர் என்ன செய்கிறார், ஆத்திரப்பட்டு டயசிசன் அலுவலகம் ஒரு தலைமைச் செயலகம், இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கலாம், அவருக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர் தலைமைச் செயலகத்தை போய் முற்றுகை செய்ய இயலாது. ஏன்னா அது 8 கோடி மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய இடம். ஆனால் இவருக்கு பேராயர் பர்னபாஸ் மீது கோபம் இருந்தால் இவர் அங்கே போய் பங்களாவை முற்றுகை பண்ணியிருக்கணும். ஆனால் திருமணத்தை டைஸை முற்றுகை பண்ணார். ஒருவர் இறந்து விட்டார், அவருக்கு கல்லறை சர்டிஃபிகேட் வேண்டும், கல்லறைக்கு இடம் வேண்டும், இதெல்லாம் வர வேண்டும் என்றால் இங்கு வர வேண்டும் டைஸின் ஆஃபீஸு. இல்லை ஒரு பிள்ளைக்கு திருமணம், அவர்கள் இது திடப்படுத்தல் சர்டிஃபிகேட் வேண்டும் மற்றும் ஞானசார சர்டிஃபிகேட் வேண்டும் என்றால் இங்கு அலுவலகத்துக்கு வர வேண்டும். ஆனால் இவர்கள் குண்டர்களை வைத்து அடைத்து வைத்தார்கள். இந்த நேரத்தில் நான் போய் சமாதானம் பேச தான் போனேன். உண்மையாகவே அடிக்கல இல்லை, ஏன்னா அங்கே ஆயுதமாக கொண்டு போன ஒன்றுமே கிடையாது. அப்போது என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நான் ஒரு கட்டட ஆலையை கட்டும் பொழுது ஒரு டீம் என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அந்த டீம் பசங்க அங்கே நிற்கிறாங்க, எங்கள் டைசன்ஸில் அடியாளுக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட பேசி நான் பாக்கெட்டில் செல்ஃபோன் ஆன் பண்ணி வீடியோ வைத்திருக்கிறேன்.
அப்போ சொன்னாங்க 20,000 ரூபா ஒரு டீமுக்கு, 2 டீமுக்கு 40,000 ரூபா நாங்குநேரியில் ஒருத்தர் வந்து பேர சொல்ல விரும்பல, அவர் தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணார். அப்போ எதுக்கு வந்திருக்கா தம்பி அப்படிங்கும்போது எங்களுக்கு தெரியாத அடினா அடிப்போம் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இவங்க வந்து தவறாக திருமணத்தை அலுவலகத்தை அடைத்து வைத்திருக்கிறாங்க, நாங்கள் திறக்க தான் வரோம், அப்போ நான் வந்தால் என்ன அடிப்பியா, அது இப்படியா அப்படி அடிப்பேன், அப்போ உன் பசங்க கை நீட்டும், அது எப்படி கை நீட்டும் அப்படிலாம் சொன்னேன். உடனே நான் என்ன பண்ணுறேன், யார் வைஸ் சேர்மன்ட்ட ஃபோன் பண்ணி இப்படி வந்து பசங்க ரவுடி பசங்கள் வச்சுருக்காங்க, அதெல்லாம் என்கிட்ட வேலை பார்த்த பசங்க கட்டட வேலைக்கு, அதனால் நான் சொன்னால் வெளியே வரேன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே அவர் நீங்கள் போய் பேசி சமாதானம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை பர்னபாஸ் பேராயர் என்னிடம் பேசி அவர் போய் என்று சொன்னால் நான் போகிறேன், இல்லை என்றால் நான் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடித்தேன். அதற்கு பிறகு ஒருத்தர் வந்து பேசினார், இன்னொருத்தர் பேசினார், நீங்கள் செல்லுங்கள் என்று. நான் முடியவே முடியாது, பர்னபாஸ் பேராயர் சொன்னால் நான் போகிறேன். அப்போது நிறைய பேர் நினச்சாங்க இவர் சொல்லவே இல்லை, இவராக போயிட்டார்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நெருக்கடி சூழ்நிலை காரணமாக பர்னபாஸ் அவரும் பேராயரும் ஐயர்வாள் மீட்டிங்கில் எனக்கு அவர் யாருன்றே தெரியாது, இப்படி நடந்து விட்டது, அவரே போய்விட்டார் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் அந்த இது கோர்ட்டில் ஆர்டர் ஆகி நாங்கள் சாவியை திறக்க போகும்பொழுது நானும் அவரும் நேருக்கு நேரே கட்டி அணைத்து அன்பை பகிர்ந்து கொண்டோம். அது எல்லாரும் நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் அவருக்கு சூழ்நிலை, அவரோட நெருங்கியவர்கள் சொல்கிறார்கள், அவரை சுற்றி உள்ள கயவர்கள் என்னோடு கூட இணைய விடாதபடி தடுத்தார்கள் என்று அவரோடு நெருங்கியவர் ஒருவர் என்னோடு கூட சொன்னார். ஐயா மேலே எந்த குறையும் கிடையாது, இப்படி அவங்கள நெருக்கடி பண்ணாங்க. இன்றைக்கு நேற்றைய தினம் இந்த 13 அக்யூஸ்டும் கோர்ட்டில் ஆஜராகிறாங்க. அந்த ஆஜராகி கொஞ்ச நேரத்தில் ஒரு வீடியோ நானும் பர்னபாஸ் பேராயரும் பேசினது, நானும் சுவாமிதாஸ் ரெவரண்ட் சுவாமிதாஸ் வைஸ் சேர்மனும் பேசின அந்த ஆடியோவை எப்படி எடுத்தார்கள் என்று எனக்கே புரியவில்லை. என்னுடைய மொபைல் ஐஃபோன், அதில் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இருக்குது. அதாவது எத்தனை மணிக்கு என்கிட்ட பேசுகிறாங்க, எவ்வளோ டியூரேஷன் பேசுகிறாங்க, யார்கிட்டருந்து கால் வந்து, இதைத்தான் நான் செய்யப்படி வைத்திருக்கிறேன். நான் போய் ஏர்டெல் ஆஃபீஸில் கேட்ட பொழுது காவல்துறை கேட்டால் கொடுப்போம், நீதிமன்றத்தில் கேட்டால் கொடுப்போம், உங்களிடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் 2 வருடங்கள் கழித்து நேற்றைய தினம் இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணுகிறார்கள். இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, காட்ஃப்ரே நோபல் சொன்னது 100க்கு 100 உண்மை. நிச்சயமாக நான் ஒரு நாளும் பிறண்டு பேசவே மாட்டேன், அப்படி பேச வேண்டிய தேவையும் இல்லை, அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் பிறக்கவும் இல்லை. நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன், நான் பேசினது அத்தனை உண்மை. ஆகவே இந்த ஆடியோ இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு. இது நான் எனக்கு சில விசாரிக்கும் பொழுது அது எம்பி இருக்கிறனால அவர் இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டரை வைத்து அங்கே எடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன். அதாவது யார் சுவாமிதாஸ் ரெவரண்ட் அவர்களுடைய மொபைலையும் பிஷப் பர்னபாஸோடைய மொபைலில் உள்ள அவுட் கோயிங் அண்ட் இன்கமிங் காலுடைய ரெக்கார்ட்ஸை எடுத்திருப்பாங்க என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்ன அது எப்படி வெளியே வரும்? என்கிட்ட ரெக்கார்ட் ஆகவில்லை. பர்னபாஸ் ஐயாட்ட ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருக்கா என்று எனக்கு தெரியவில்லை, சுவாமிதாஸ் ஐயாட்ட ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவ்வளவு காலம் இடைவெளிக்கு பிறகு நேற்றைய தினம் இவர்கள் கோர்ட்டிலே ஏறும் பொழுது இப்படி ஒரு ஆடியோ இருக்கு. இதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த வீடியோவை எனக்கு கிடையாது, எனக்கே இப்பொழுதுதான் இந்த ஆதாரம் வந்திருக்கிறது. அதில் பேராயர் பர்னபாஸ் என்னோடு பேசுகிற எல்லாமே அதில் இருக்கிறது. நான் அந்த வீடியோவை இதில் ப்ளே பண்ணி விடுகிறேன். ஆகவே நீதிமானுக்கு ஒரு தீங்கும் வராது, கர்த்தர் நீதிமான் பக்கம் இருக்கிறார். ஆகவே நான் ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் பேசுவேன். அது இன்றைக்கு இந்த 150 குருமார்களுக்கும் உபதேசியார்களுக்கும் திருச்சபை பிள்ளைகளுக்கும் மற்றும் 25 திருமணத்தில் உள்ள அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இது வெளியரங்கமாக வருகிறது. பேராயர் பர்னபாஸ் என்னோடு பேசி நீங்கள் போயிட்டு வாருங்கள், அது எப்படியாவது கூட்டத்தை கலைத்து ஆஃபீஸை கைப்பற்றி விடுங்கள் என்று சொல்லி அனுப்பினதால் நான் போகிறேன். நான் அடிக்கலாம் ஆளெல்லாம் கொண்டு போல அருள் அட்வொகேட் அருள் மாணிக்கம் அவரோடு கூட உள்ள ஒரு 4-5 அட்வொகேட்ஸ் வந்தாங்க. ஒரு மொத்தமே 10 பேர். எல்லாரும் அடித்த உடனே எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. நாங்கள் பேசி சமாதானப்படுத்துவதற்கு தான் நான் சென்றேன். நான் கர்த்தருக்கு முன்பாக நான் அதை தான் சொல்கிறேன். சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள், அதை செய்வதற்கு போனேன், பெரிய பழியை ஏற்றுக்கொண்டேன். பாளையங்கோட்டையில் உள்ள ஐயாவோட என்ன சொன்னாங்க, இயேசுநாதரா நாங்கள் கடவுள் உங்களை வச்சு எங்களுக்காக அடிபட வைத்தார் என்று சொன்னார்கள். நிச்சயமாகவே என் மூலம் அந்த திருமண்டலம் திறந்தது, அலுவலகம் நடந்தது, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பட் அடிவேதனைகளை நான் பட்டேன். அதற்கு தக்க தண்டனையை இப்பொழுது நீதிமன்றத்தில் இவர்கள் அழைத்து பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நீதிபதியாக இயேசு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எனக்காக வழக்காடுகிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகவே இந்த எல்லா குருமார்களும் நாம் ஒன்றாய் இணைவோம். கிளர்ஜஸ் எல்லாம் ஒன்றாய் இணைவோம். ஐ ஆம் த கிளர்ஜ், யூ ஆர் த கிளர்ஜ். நாம் எல்லாம் இணைந்து ஒரு நல்ல ஒரு திருமண்டலத்தை நிர்வாகத்தை நாம் ஏற்படுத்துவோம். இந்த பணத்திற்காக பட்டணம் பிடிக்கிட்ட போயிருந்தால் இதோடு விட்டுருங்க.
ஏன்னா இனி உள்ள காலங்களில் நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம், திருமணத்தை மீட்டு கொண்டு வருவோம், பெரிய காரியத்தை செய்வோம். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ் அது காட்ஃப்ரே நோபலால் முடியும். எனக்கு அப்படிப்பட்ட தொடர்புகள், அதாவது டெல்லியில் போய் அமைச்சரை சந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டியை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆகவே நம்மக்கிட்ட பணம் இருக்குது, இடம் இருக்குது, இதெல்லாம் நான் செய்து முடிப்போம். நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம். சீக்கிரத்தில் நீதிமன்றத்திலேருந்து அந்த கோர்ட் ஸ்டே வெக்கேட் ஆகும். சீக்கிரத்தில் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம். தேவராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். இணைந்திருவீர்கள் ஆன்மீக அணியோடு. காட் பிளஸ் யூ.